பிற்போக்கான முட்டாள்தனமான போதிய சிந்தனை இல்லாத ஒரு ப்ரொபோசல் இது. இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களாட்சி அப்படின்ற அந்த அடிப்படையான தத்துவத்தை புரிஞ்சுக்காததுனால வந்த விளைவு இது. மக்களாட்சியவே கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. இந்த சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குது இல்லையா, அது செயல்படக்கூடிய விதம், அதை ரீஆர்கனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அது பதில் சொல்றதுக்கு 10,000 பேர் கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? அப்புறம் எம்எல்ஏ எதுக்காக நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அங்க அனுப்பி இருக்கிறேன்? அவன் டம்மி பீஸா? ஒரு பிரச்சனைக்கு எப்படிங்க யார்கிட்ட போய் யார் மொபிலைஸ் பண்ணி இது பண்ணுவா? நாடு புறாமே அப்ப அரசுக்கு எதிரான குரல்கள்ல கேட்டுக்கிட்டு இருக்கும். 5 லட்சம் பேரு கையெழுத்து வாங்கி போட்டு கொடுத்தாங்கன்னா அத ஒரு நாள் சட்டசபையில விவாதம் பண்ணுவாங்களா? ஏன் என்னங்கடா கேலி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அவ்வளவு பெரிய விஷயத்த ஏன்டா அந்த 5 லட்சம் பேர் சொன்னாதான் நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அட மடப்ப நீங்க எதுக்குடா அப்புறம் இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் இது என்ன கண்மூடிக்கிட்டாடா இருக்கிறீங்க? ஒரு நாள் இந்த பாயல் எல்லாம் கேடி பாயல் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு பேசுறதுக்கு அதுக்கு நாம் 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படின்னா இது என்ன அர்த்தங்க? இது கண்ணே தெரியாம இருக்குதா? பார்வையே இல்லையா? எதையுமே தெரியாதா? அப்ப எந்த உலகத்துல இருந்து ஆட்சி நடத்துறாங்க இந்த அதிகாரிகள்? 5 லட்சம் பேர் குறை சொல்றது மாதிரி நீ எப்படி ஒரு ஆட்சியை நடத்த முடியும்? அதுக்கு எப்படி அது ஒரு ஆட்சியாக இருக்க முடியும்? சிஸ்டம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியே, அந்த கார்டு கொடுக்குறேன், இந்த கார்டு கொடுக்குறேன், அந்த ஆப் இருக்கு, இந்த ஆப் இருக்கு, அப்படியெல்லாம் அத்தனை ஆப்பை வச்சுக்கிட்டு கடைசியில ஏன்டா மக்களுக்கு போய் இப்படி ஒரு ஆப்பை வச்சு விடுற? எப்படி மக்களை எம்பவர் பண்றதாக முடியும்? மக்களை சீரழிக்கிறது, மக்களை அலைய விடுறது, மக்களை அல்லோல கல்லோலப்படுத்துறது, மக்கள் மத்தியில தேவையில்லாத கசப்பு உணர்வுகளை வளர்த்து விடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான பரிந்துரைங்க. அடுத்ததா சிட்டிசன் அஸ் பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ் திட்டம். நமது பொதுமக்கள் வாக்காளர்களாக இருக்க தேவையில்லை, மாறாக மக்கள் அனைவரும் அரசின் பங்காளர்களாக இருப்பார்கள். மை வெற்றி தமிழ்நாடு.in என்ற இணையதளம் உருவாக்கப்படும். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை அதில் மக்கள் முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொள்கை முன்மொழிவுகளுக்கு ஓட்டு போடலாம், அரசு சேவைகளை மதிப்பிடலாம், பட்ஜெட் செலவுகளை கண்காணிக்கலாம். மக்கள் அரங்கம் என்ற திட்டம் மூலம் தமிழக வரலாற்றில் மக்கள் டிஜிட்டல் முறையில் சட்டசபையில் மனுக்கள் சமர்ப்பிக்க முடியும். அதாவது 10,000 சரிபார்க்கப்பட்ட கையெழுத்துடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா 5 லட்சம் கையெழுத்து கொண்ட மனு எனில் சட்டசபையில் விவாதம் நடத்தப்படும். சட்டசபை கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்களுக்கு மனுக்களுக்கு தனி நேரம் ஒதுக்கப்படும். இது விஜய் சொன்ன நிறைய திட்டங்கள்ல ரொம்ப பிற்போக்கான முட்டாள்தனமான போதிய சிந்தனை இல்லாத ஒரு ப்ரொபோசல் இது. நான் கவனமா யோசித்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன். இது டெமோக்ரசி, மக்கள் ஆட்சி, இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களாட்சி அப்படின்ற அந்த அடிப்படையான தத்துவத்தை புரிஞ்சுக்காததுனால வந்த விளைவு இது. இது ஒரு விதத்துல சொல்ல போனா மக்களாட்சியவே கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. இதையுமே நான் ரொம்ப யோசித்து நிதானமா தான் சொல்றேன். மக்களாட்சியை இது எப்படி கேலி கூத்தாக்குது, அது அது அந்த மக்களாட்சியை அர்த்தமற்றதாக மாற்றக்கூடியதாக இருக்குது இது. ஏன்னா மக்களாட்சி இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய மக்களாட்சியினுடைய தத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன, அதனுடைய அந்த ப்ரொசீஜர் என்ன, அதற்கு பின்னால் உள்ளுரைந்து இருக்கக்கூடிய அந்த ரகசியம் என்ன அப்படின்றத டீகோட் பண்ணி பார்த்துருவோமே. அதாவது இந்திய குடிமகன் குடிமகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அவர்களை ஆள்வதற்கு, அதாவது நானு ஒரு குடிமகனாக என்னை ஆள்வதற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நானு என்னுடைய பிரதிநிதிய ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு வழங்குறேன். புரியுதா? இதுதான் அடிப்படையான தத்துவம். என்னை ஆள்வதற்கு, என்னுடைய பாதுகாப்பிற்கு, என்னுடைய நலனிற்கு, என்னுடைய வளத்திற்கு, இந்த நாட்டிலிருந்து நாட்டை வழிநடத்துவதற்கு எனக்குள்ள உரிமை,
என்னுடைய உரிமையை நானு, எனக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நானு என்னுடைய சார்பாக இத செயல்படுத்துவதற்கு இப்ப ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பண்ண முடியாது இல்லையா? அப்ப அதனால ஒண்ணா சேர்ந்து ஒரு தொகுதியாக சேர்ந்து அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அந்த அதிகாரத்தை அந்த பிரதிநிதிக்கு வழங்குறோம். அதுலயுமே எப்படின்னா எல்லாரும் ஏகோபித்த அளவுல 100 விழுக்காடு கருத்து உரிமை இருக்கா, கருத்து ஒருமையோட ஒருத்தரை தேர்ந்தெடுக்க முடியாது, அது பாசிபிள் இல்லை அப்படின்றதுனால இப்ப இருக்கக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டம் நிறைய குறைபாடுகள் இருக்கு, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்ப இருக்க இந்த சட்டத்தின்படி பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவை பெற்ற ஒருத்தர் அந்த மக்கள் அனைவருடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அந்த பாயிண்ட் முக்கியமானது. அதாவது ஒருத்தர் ஜெயிக்கிறார், திமுகவோ அதிமுகவோ தாவேகாவோ போட்டியிட்ட ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் அந்த கட்சி சார்பாக கட்சியினுடைய பிரதிநிதியாக மட்டும் ஜெயிக்கல, அவர் ஜெயித்த உடனே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய பிரதிநிதியாக, அந்த தொகுதியினுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். அந்த மக்கள் எல்லாருடைய நலன்களையும் பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. காப்பதற்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கு, பொறுப்பை கொடுத்திருக்கு, அவருக்கு ரைட்ஸும் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கு, உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு. அதை நம்ம வழங்கி இருக்கிறோம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். இப்ப இந்த மாதிரி மக்களுடைய பிரதிநிதிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த மாநில அளவுல அல்லது இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாடு அளவுல அவங்க ஒன்றாக சேர்ந்து அந்த தலைவராக அந்த அரசை வழி நடத்துவதற்கு ஒரு தலைவர் வேணும் இல்லையா, தலைவர் வேணும். அப்புறம் அந்த அரசு துறைகள் நிர்வகிக்கிறதுக்கு நிர்வாகிகள் வேணும். அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் முதல்வரையோ பிரதமரையோ தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஒன்றாக சேர்ந்து பிரைம் மினிஸ்டரவோ முதலமைச்சரவோ தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த முதலமைச்சர் அவர் கூட வேலை செய்யறதற்கு அமைச்சர்களை நியமிக்கிறார். இந்த இதை நிர்வாகம் பண்றது யாரு அப்படின்னா சட்டபூர்வமாக கவர்னர் தான் இந்த நாட்டினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஹெட், நிர்வாகத்தினுடைய இந்த அரசினுடைய தலைவர் யாரு, தமிழ்நாடு அரசினுடைய தலைவர் யாரு அப்படின்னா கவர்னர். அந்த கவர்னருடைய அவர் நியமிக்கிறவங்க தான் அந்த முதல்வரும் அமைச்சர்களும். அப்புறம் அவங்களுடைய பொறுப்புல மற்ற அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் அவங்க எல்லாமே செயல்படுவாங்க. சட்டம் இயற்றக்கூடிய அந்த உரிமை இந்த லெஜிஸ்லேட்டர்ஸ், அந்த எம்எல்ஏஸ் அவங்க கையில அவங்களுடைய உரிமையாக, அவங்களுடைய கடமையாக இருக்கும். இதுதான் நடைமுறையில இருக்கக்கூடிய மக்களாட்சி நடைமுறை செயலாக்கம் இது. இப்போ இதுல நான் என்னுடைய தொகுதியில ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அத சட்டமன்றத்துல என்னுடைய பிரதிநிதியாக நான் உரிமை கொடுத்து வாக்கு கொடுத்து எம்பவர் பண்ணி அவர் அனுப்பியிருக்கிற பார்த்தியா, அவர் செய்யணும்ன்றதுக்கு தான் இந்த ப்ரொசீஜரே. இப்ப இவ்வளவு ப்ரொசீஜர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மக்களுக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தேவை என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கு இவர் ஒரு கருவியாக, ஊடகமாக இருக்கிறாரு, பிரதிநிதியாக இருக்கிறாரு. இவர் தான் எங்களை ரெப்ரசன்ட் பண்றாரு. அதாவது இங்க ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய 2 லட்சம் பேரும் ஒட்டுமொத்தமா அங்க தொகுதியில போய் இருக்க முடியாதுன்றதுக்கு தான் ஒருத்தர் நிக்கிறாரு. அங்க நிக்கிறவரு 2 லட்சம், அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 2 லட்சம் ஒட்டுமொத்த வாக்காளர்களுடைய பிரதிநிதி. வாக்காளர்கள் மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய மற்ற மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த வாக்காளர்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய பிரதிநிதியாக அங்க போய் நிக்கிறார். இதுதான். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க இல்லையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இவங்களுக்கு அதிகாரத்தை எப்படி கொடுக்கறது? சட்டமன்றத்துல ஆளும் கட்சி அப்படின்னா ஒரு விதமா நடத்தப்படுறாங்க, எதிர்கட்சி எம்எல்ஏஸ்னா ஒரு விதமா நடத்தப்படுறாங்க அப்படின்றதுதான் குற்றச்சாட்டா இருக்கு இந்த சட்டமன்றம் செயல்படுற விதத்துல. அந்த சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய அந்த நடுவர் இருக்கிறாரு இல்லையா, சபாநாயகர் என்றவரு, சட்டசபை அவரு நடுநிலையில இருக்கணும் அப்படின்றது பல சமயங்கள்ல இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பிரதிநிதிகளுடைய அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். முக்கியமா எதிர்கட்சிகள் பிரதிநிதிகளா இருக்கிறவங்க
அவங்களுக்கு போதிய நேரம் கொடுக்கணும், அவங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கணும், அவங்க முன்வைக்கக்கூடிய திட்டங்களை கவனத்துல எடுத்துக்கிறணும், அதை பற்றி விவாதிக்கணும். அப்படின்ற முறையில இந்த சட்டமன்றத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குது இல்லையா, அது செயல்படக்கூடிய விதம், அதை ரீஆர்கனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதை நம்ம செய்யணும், அது கண்டிப்பா செய்யணும். ஆனா அதை விட்டுட்டு இதை 10,000 வெரிஃபைடு சிக்னேச்சர் பெற்று ஒரு ஒரு கோரிக்கை வந்ததுன்னா அதுக்கு பதில் கொடுக்கணுமா? ஏன்னா ஆர்டிஐலயே நம்ம வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்போ ஆர்டிஐல ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குது இல்லையா, அதுபடியே ஒரு அரசு துறையில ஏதாவது ஒரு தகவல் தெரியணும் அப்படின்னா நான் அந்த தகவலை கேட்டுக்க முடியுது. அது அடிப்படையில நான் கோர்ட்ல கேஸ் போட முடியுது. அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. இப்போ இவர் சொல்றபடி சட்டமன்றத்துல சரி அமைச்சர் ஒரு பதில சொல்லிடுறாருப்பா, அல்லது அந்த சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி அவர்கிட்ட இருந்து பதில வாங்கி அமைச்சர் தான் சொல்லுவாங்க. அந்த அமைச்சர் பதில சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் என்னவா? அந்த பதில் சொல்றதுக்கு 10,000 பேர் கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? அப்புறம் எம்எல்ஏ எதுக்காக நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அங்க அனுப்பி இருக்கிறேன்? அவன் டம்மி பீஸா? இது எல்லாமே 10,000 பேர். அப்புறம் ஒரு பிரச்சனைக்கு எப்படிங்க யார்கிட்ட போய் யார் மொபிலைஸ் பண்ணி இது பண்ணுவா? நாடு பூராமே அப்ப அரசுக்கு எதிரான குரல்கள்ல கேட்டுக்கிட்டு இருக்கும். இது 10,000ன்றது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து 5 லட்சம் சொல்றாரு. 5 லட்சம் பேரு கையெழுத்து வாங்கி போட்டு கொடுத்தாங்கன்னா அது ஒரு நாள் சட்டசபையில விவாதம் பண்ணுவாங்களா? ஏன் என்னங்கடா கேலி கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அவன் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்றதுக்கு 5 லட்சம் பேரை நான் மொபிலைஸ் பண்ணணுமா? 5 லட்சம்ன்றது இட் இஸ் நாட் an easy thing man. அவ்வளவு பேரை மொபிலைஸ் பண்ணணும். அது ஆன்லைன்லயே பண்றோம், இல்ல பிசிக்கலா போய் பண்றோம், கேம்பெயின் பண்ணி பண்றோம், இல்ல பிரச்சாரம் பண்ணி பண்றோம் அப்படின்றது இருக்குது, இல்ல என்ஜிஓ மூலமா பண்றோம் அப்படின்னாலுமே 5 லட்சம் பேரு நீங்க ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒண்ணு சேர்க்க முடியுது அப்படின்னா, சேர்க்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கணும் அது. இட் மஸ்ட் பி a big issue இல்லையா? 5 லட்சம் பேரு ஒரே கருத்தை சொல்றாங்க, ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயமா இருக்கணும். அவ்வளவு பெரிய விஷயத்த ஏன்டா அந்த 5 லட்சம் பேர் சொன்னாதான் நீங்க டிஸ்கஸ் பண்ணுவியா? நீங்க எதுக்குடா அப்புறம் இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் இது என்ன கண்மூடிக்கிட்டாடா இருக்கிறீங்க? 5 லட்சம் பேரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீ அதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருக்க வேண்டாமா? சட்டமன்றத்துல பண்ணிருக்கணுமா கூடாதாப்பா? அதேதான் 10,000 பேருக்குமே. ஒருத்தர் 10,000 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த கேள்வி கேட்கிறான் அப்படின்னா, ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறான்னா அந்த கோரிக்கையை எப்படி அந்த சட்டமன்றத்தில் எதிரொலிக்காம போயிடும்? அதை எதிரொலிக்கிறதுக்கு ஒரு பதில வாங்குறதுக்கு ஒரு நாள் இந்த பயல் எல்லாம் கேடி பயல் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு பேசுறதுக்கு அதுக்கு நாம் 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு அனுப்பணும் அப்படின்னா இது என்ன அர்த்தங்க இது? அப்ப என்ன மாதிரியான அரசு இது? குருட்டுத்தனமான அரசா? வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு மன்னிச்சுக்கணும். அப்போ கண்ணே தெரியாம இருக்குதா? பார்வையே இல்லையா? எதையுமே தெரியாதா? அப்ப எந்த உலகத்துல இருந்து ஆட்சி நடத்துறாங்க இந்த அதிகாரிகள்? 5 லட்சம் பேருங்க. 5 லட்சம் பேர் ஒரு குறைய சொல்றான், அல்லது ஒரு கருத்தை சொல்றான், அல்லது ஒரு கேள்வியை எழுப்புறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப நாடே கொந்தளிக்கணுமா? அப்பதான் நீ அதை பத்தி பேசுவியா? இல்ல அப்ப என்ன மாதிரியான ஆட்சி நீ நடத்துற? 5 லட்சம் பேர் குறை சொல்றது மாதிரி நீ எப்படி ஒரு ஆட்சியை நடத்த முடியும்? அதுக்கு எப்படி அது ஒரு ஆட்சியாக இருக்க முடியும்? அது மக்களாட்சியா எப்படி இருக்க முடியும்? மக்களுக்கான ஆட்சியா எப்படி இருக்க முடியும்? மக்களுக்கான ஆட்சியா இருந்துச்சுன்னா எப்படிங்க 5 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? ஒரு பாயிண்ட் எப்படிங்க கொண்டு வருவான்? அப்புறம் நீதான் என்னென்னமோ சிஸ்டம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கியே, அந்த கார்டை கொடுக்குறேன், இந்த கார்டை கொடுக்குறேன், அந்த ஆப் இருக்கு, இந்த ஆப் இருக்கு, அப்படியெல்லாம் அத்தனை ஆப்பை வச்சுக்கிட்டு கடைசியில ஏன்டா மக்களுக்கு போய் இப்படி ஒரு ஆப்பை வச்சு விடுற? 5 லட்சம் பேர் சொல்றான் அப்படின்னா அப்போ எந்த சிஸ்டமே ஒர்க் ஆகலன்னு தானே அர்த்தம். மத்ததெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா இந்த இதுவே தேவையில்லை இல்லைங்க. இப்படி சொல்லியிருக்கவே கூடாது. இதுல இருக்கிறதுலே ரொம்ப பிற்போக்கான, அதாவது எந்த சிந்தனையுமே யோசனை இல்லாம என்னத்தவோ சொல்லணும். மக்களை பங்கேற்க வைக்கிறேன் அப்படின்னா இது எப்படி மக்களை எம்பவர் பண்றதாக முடியும்? மக்களை சீரழிக்கிறது, மக்களை அலைய விடுறது, மக்களை அல்லோல கல்லோலப்படுத்துறது, மக்கள் மத்தியில தேவையில்லாத கசப்பு உணர்வுகளை வளர்த்து விடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான பரிந்துரைங்க. இதை பத்தி எப்படி என்ன யோசனையில பேசுறாங்கன்னே தெரியல. எப்படி நீங்க டெமோக்ரஸியை இப்ப இவ்வளவு கேலிக்கூத்தான விஷயமா மாத்த முடியும்?